இப்போ சொன்னேன்ல அனட்டிங் ப்ளாட்ஸு, இதில் லெஜண்டு டெக்ஸ்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்தேன். லெஜண்ட் டெக்ஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் லைன் 1, லைன் 2, லைன் 3 3 லைன் இருக்குது. 3 லைனுக்கு டெக்ஸ்ட் வந்து 1 to 100, அதாவது லைனோட இது 1 to 100. லேபிள் வந்து அதோட நேம் கொடுத்துருக்காங்க. லேபிள் ப்ளாட்ஸ் வித் த டெக்ஸ்ட் கமாண்டு. இப்போ எக்ஸ் லேபிளுக்கு நேம், ஒய் லேபிளுக்கு நேமு, டைட்டில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ அதுக்கான கிராஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். கீழே எக்ஸ் லேபிள் கொடுத்தாங்களா, மை எக்ஸ் லேபிள் கீழே இருக்குது. அடுத்தது மை எக்ஸ் லேபிள் கீழே இருக்குது. அடுத்து மை ஒய் லேபிள் இந்த சைடு இருக்குது. 1 to 100 அப்படின்னு கொடுத்தாங்களா, 1 to 100. 0 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 100க்குள்ளே முடிக்கணும். ஓகேவா? 100க்குள்ளே இந்த சைடு முடிக்கணும். அது எக்ஸோட வேல்யூ 1லேருந்து 10க்குள்ளே முடியறதுனால 10லேயே முடிச்சிட்டாங்க. ஓகேவா? 1 to 100ன்னு கொடுத்துருந்தாங்களா, அது வந்து 1லேருந்து 10 வரைக்கும் அதை க்ளோஸ் ஆயிரும். இப்போ இது வந்து லைன் 1, அடுத்து லைன் 2, லைன் 3. இதுக்கு தான் லெஜெண்டரி கொடுத்தாங்களா, பாக்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் உருவாகும்ல, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு லைன் 1 அது எப்படி இருக்கும், லைன் 1. அடுத்து லைன் 2, இங்கே இருக்கிறது லைன் 2, இது லைன் 1. அடுத்து லைன் 3 வந்து சும்மா சாலிட் லைன். ஓகேவா? அப்படி டிஃப்ரெண்ட்டாக காட்டும். உள்ளார அந்த டெக்ஸ்ட் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அந்த லெஜெண்டரி அந்த கமாண்டை யூஸ் பண்ணி உள்ளே அந்த டெக்ஸ்ட்டை ரைட் பண்ண முடியும். அது ஏற்கனவே ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த என்ன டெக்ஸ்ட்டுக்குள்ளார லேபிள் ப்ளாட்ஸ் வித் த டெக்ஸ்ட் கமாண்ட், லேபிள் ப்ளாட்ஸ் வித் த டெக்ஸ்ட் கமாண்ட். இது ஒரு ஸ்ட்ரிங்கோட சைஸு 1லேருந்து 100க்குள்ளே. அப்போ டெக்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இந்த 1க்கு நேராக அந்த டெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது. இதுலேருந்து 100 வரைக்கும். அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 100. அதில் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து அதர் டைப்ஸ் ஆஃப் 2 dimensional ப்ளாட்ஸ். இது முக்கியமான கொஸ்டின். அதர் டைப்ஸ் ஆஃப் 2 dimensional ப்ளாட்ஸு என்னென்ன இருக்குன்னா, போலார் ப்ளாட்ஸு, அடுத்தது லாகரிதம் ப்ளாட்ஸு, அடுத்ததாக பார் கிராஃப்ஸ் அண்ட் பை சார்ட்டு, அடுத்ததாக ஹிஸ்டோகிராம்ஸ். இந்த 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? 4 டைப்ஸை நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு போலார் ப்ளாட்ஸ். போலாருங்கிறது என்னென்னா, போலார் ஃபார்ம். போலார்னா என்ன, ஒரு ஸ்பேஸ் சர்ஃபேஸ், அதாவது ஒரு ஸ்பியர். இதில் போலார் கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் இசட்டு 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கும். அதில் எக்ஸும் ஒய்யும் மட்டும் வச்சு வெறும் சர்க்கிளாகவே ரவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஓகேவா? போலார் டீட்டா கமா ரோ. டீட்டாங்கிறது இன் ரேடியஸ் ஆங்கிள், ரோங்கிறது அதோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ அதை டிஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் போலார் டீட்டா கமா ரோ. டீட்டாக்கு நீங்கள் சிம்பிள் போடுவீங்க, அந்த சிம்பிள் போட தேவையில்ல. அது டீட்டா ரோ அப்படின்னு நேம் கொடுத்தா போதும். அதோட டீட்டாங்கிறது என்னது, டீட்டா ரோங்கிறது என்னது, காம்ப்ளெக்ஸில் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் தான் படிக்க போகிறீங்க காம்ப்ளெக்ஸில். இதுதான் டீட்டா கமா ரோ. டீட்டாங்கிறது அது ஆங்கிள்னால் 0 டிகிரி 90 டிகிரி அதோட ஆங்கிளில் கொடுத்துக்கலாம். ரோங்கிறது அதோட ரேடியஸ் டிஸ்டன்ஸ் தான் ரோ. ஓகேவா? இதை வச்சு ஒரு கிராஃப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து 0, பை டிவைடட் பை 100 பை. அதாவது என்னென்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணணும். அதோட டிஃப்ரெண்ட் வந்து பை பை 100. எங்கே முடியும்னா பை. அப்போ ஒரு சர்க்கிளோட டிகிரி என்ன,
ஹாஃப் சர்க்கிளோட டிகிரி என்ன, 0லேருந்து இங்கே என்ன 180 டிகிரினா பை. சரியா, 0 to 180 டிகிரி பை வந்து முடியும். ஓகேவா. இப்போ அடுத்ததான் the sine function plotted in polar coordinates in a circle. இப்போ அந்த இது சர்க்கிள் கொடுத்துருங்க, 0லேருந்து 180 டிகிரி, 0 to 180 டிகிரிக்கு மாற்றிருக்காங்க. இதில் 0 to 180 டிகிரி மாற்றிட்டாங்களா. இப்போ அந்த ஒரு என்ன கிடைக்குது, சர்க்கிளாக கிடைக்குது. இதுக்கு அடுத்ததாக 180லேருந்து மறுபடியும் ரிவர்ஸில் சர்க்கிள் வந்துடும், 0 வரைக்கும் வந்து முடியும். ஓகேவா. இதை டிஃபைன் பண்ணுறது தான் அந்த ப்ரோக்ராம். இப்போ இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ளோட் தீட்டா காமா ரோ, அப்போ போலார் எக்ஸ் காமா ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா இதோட சர்க்கிள் இது போலார் எக்ஸ் காமா ஒய்னா இதை ரன் பண்ணும்போது இந்த டயக்ராம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக லாகாரிதம் ப்ளோட்ஸ். லாகாரிதம் ப்ளோட்ஸில் என்னென்ன டைப் இருக்குது, ஃபஸ்ட்டு எக்ஸு போலார் ப்ளோட் எக்ஸ் காமா ஒய், செமி லாக் எக்ஸ் காமா எக்ஸு, எக்ஸ் ஆஃப் எக்ஸ் காமா ஒய், செமி லாக் ஒய் ஆஃப் எக்ஸ் காமா ஒய், லாக் ஆஃப் எக்ஸ் காமா ஒய். இந்த 4 தான் இருக்குது. சரியா, இந்த 4 வந்து ஃபஸ்ட்டு ப்ளோட் எக்ஸ் காமா ஒய், இது ஜென்ரேட் லைன் ப்ளோட்ஸ் ஆஃப் த வெக்டர் எக்ஸ் ஒய்யை வச்சு அதை ஜென்ரேட் பண்ணும். செமி லாக் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் காமா ஒய், இது எக்ஸ் ஆக்சிஸை மீன் பண்ணி எக்ஸ் வேல்யூஸ் அண்டு ஒய் யூஸிங் லாகரிதம் ஸ்கேல். எக்ஸை யூஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வரும். அப்போ ஸ்கேல் ஒய் வந்து லீனியர் ஸ்கேலாக யூஸ் பண்ணும். செமி லாக் ஒய் ஆஃப் எக்ஸ் காமா ஒய், அது அப்படியே ஆப்போசிட்டாக ஒய்யை வந்து லீனியர் ஸ்கேலாக யூஸ் பண்ணி லாகரிதம் ஸ்கேல் ஆஃப் ஒய். லாக் எக்ஸு அடுத்ததாக லாக் ஒய்ன்னு அர்த்தம். லாக் எக்ஸு லாக் ஒய். அடுத்து லாக் ஆஃப் எக்ஸ் காமா எக்ஸு. லாகரிதம் ஸ்கேல் ரெண்டுக்கும், எக்ஸுக்கும் லாக் எடுக்கும், ஒய்க்கும் லாக் எடுக்கும். சரியா, எக்ஸுக்கும் லாகு ஒய்க்கும் லாகு. மொதல் எக்ஸுக்கு மட்டும் லாக் எடுக்கும், ஒய்யோட வேல்யூஸை அப்படியே வச்சுருக்கோம். செமி லாக் ஒய் ஆஃப் எக்ஸ் காமா ஒய்ங்கிறது இது வந்து லாக் ஒய்க்கு மட்டும் லாக் எடுத்துட்டு எக்ஸோட ஸ்கேலில் அது கிராஃப் போடும். எக்ஸ் ஒய் 2 இதில் இருக்கும். எக்ஸுக்கு மட்டும் நேராக அந்த வேல்யூஸ் வச்சுருக்கோம். ஒய்க்கு மட்டும் லாக் ஒய் அதோட வேல்யூ என்ன இருக்கோ அந்த டிஃப்ரெண்டானதை நோட் பண்ணும். இது செகண்ட் ஒன் லாகரிதம் ப்ளோட்ஸ். அடுத்ததாக பார் கிராஃப் அண்டு பை சார்ட். கிராஃப்னாவே பார் டயக்ராமு பை டயக்ராமு இதெல்லாம் வந்துடும். அப்போ அதே மாதிரி இங்கே பார் கிராஃப்ஸு பை கிராஃப்ஸு ஹிஸ்டோகிராமு இதெல்லாம் வந்து இந்த டேட்டாவில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார் எக்ஸுக்கு மட்டும் பார், அது 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ். அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இது இந்த பார்ட் என்னது, இந்த டயக்ராம் என்னது, பார் டயக்ராம். இது பார் டயக்ராம் ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் வெக்டருக்கு, இது ஒய் வெக்டருக்கு. இது பை டயக்ராம், இதுவும் பார் டயக்ராம். ரெண்டும் எக்ஸும் ஒய்யும் கம்பைன் பண்ணி வந்திருக்கிறதுக்கு. ஓகேவா. இப்போ 4 இது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வெக்டரை வச்சு மட்டும் பார் டயக்ராம் போடலாம். அடுத்தது ஒய் வெக்டரை மட்டும் வச்சு பார் டயக்ராம் போடலாம். எக்ஸும் ஒய்யும் சேர்த்து வச்சு பார் டயக்ராம் போடலாம். அடுத்தது பை சார்ட்னு என்னது, ஒரு சர்க்கிள் இருக்கும். சர்க்கிளில் நீங்கள் என்ன அளவு கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு செப்பரேட் பண்ணி இந்த ரவுண்டு காட்டும். ஓகேவா. இப்போ அதுதான் ஃபஸ்ட்டு பார் எக்ஸ் இஸ் வெக்டர், பார் ஜென்ரேட் ஏ வெர்டிக்கல் பார். இது வந்து வெர்டிக்கல் பார். எக்ஸ்னா வந்து வெர்டிக்கல் பார். பார் ஹெச்எக்ஸ்னா அது என்னது, ஹரிசாண்டல் பார். முக்கியமானது. ஓகேவா.
பார் எக்ஸ்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக என்னவா ஜென்ரேட் பண்ணும், வெர்டிக்கல் பாரை ஜென்ரேட் பண்ணும். பார் ஹெச் ஆஃப் எக்ஸ்னா அது எப்போதும் ஹரிசாண்டல். அது பார் 3 ஆஃப் எக்ஸ் 3 டைமென்ஷனல் பார் சார்ட். பார் 3னா 3 டைமென்ஷனல் இந்த மாதிரி இருக்கும் பார். அந்த பாரே 3 டைமென்ஷனலாக காட்டும். அடுத்தது பார் H3. H3னா அதே மாதிரி 3 டைமென்ஷனல் ஹரிசாண்டல் சார்ட். 3 டைமென்ஷனல் ஹரிசாண்டல் சார்ட். ஹரிசாண்டலாக இருக்கும். வெர்டிக்கல்னால் நேராக இருக்கும், ஹரிசாண்டல்னால் கிடைமட்டமாக இருக்கும். அடுத்தது பைனா பை சார்ட்னா என்னது, ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளை வந்து ஸ்லைஸ் பண்ணி கொண்டு வரது தான் பை சார்ட். பை சார்ட் எப்படி இருக்கும், சர்க்கிளாக இருக்கும். அந்த சர்க்கிளையே நம்ம அந்த எந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணுறோம். பை 3 ஆஃப் எக்ஸ்ன்னா அது 3 டைமென்ஷனல் பை சார்ட்டாக இருக்கும். அப்போ ஸ்பியர் எடுத்துட்டிங்கன்னா அது 3 டைமென்ஷனல். அப்போ 3 டைமென்ஷனலில் அந்த சார்ட்டை வந்து பை சார்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கிளியர் சிஎல்சி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, சப்ளோட் கொடுத்துருக்காங்க 2,2,1. இப்போ அடுத்தது பார் எக்ஸு அதோட டைட்டிலு. அடுத்தது சப்ளோட்டு 2,2,2 பார் ஒய்ஏ டைட்டில், அதுக்கு டைட்டில். அப்போ அதை அப்படியே சப்லோட் பண்ணி காட்டும். அதே மாதிரி அதே சப்லோட் 2,2,3 பார் 3 ஆஃப் ஒய்யோட டைட்டிலு. சப்லோட் 2,2,4 பை ஆஃப் எக்ஸு டைட்டில். அது பைங்கிறது பை சார்ட்டு. இந்த இதுக்கான அந்த லாஸ்ட்டு ஒன்று அந்த இது இருக்குல்ல, இதுக்கானது. ஃபஸ்ட்டு இதுலேருந்து சப்லோட்டு பார் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துடும். அடுத்தது சப்லோட் பார் செகண்ட் இதுக்கு வந்துடும். அடுத்தது லாஸ்ட்டாக அந்த சைடு பார்த்தது இந்த டயக்ராமுக்கு. லாஸ்ட்டாக இருக்க 2 கமாண்ட் வந்து பை சார்ட்டுக்கு. அடுத்து ஹிஸ்டோகிராம்ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்பர் கொடுத்துப்போம். ஹிஸ்டோகிராம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிராஃப் particularly relevant to statistics. குமுலேட்டிவ் மார்க்ஸ் தான். ஃபஸ்ட்டு இப்போ 20க்கும் 30க்கும் இடையில, அடுத்து 30க்கும் 40க்கும் இடையில, 40 to 50 அப்படியே கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக போகும். இந்த 2 ஃபஸ்ட் வேல்யூலேருந்து லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் கண்டினியூவாக இன்டர்வலோடு வரும். ஓகேவா? இன்டர்வலோடு வந்துச்சுன்னா தான் ஹிஸ்டோகிராம் கிராஃபு. அப்போ இன்டர்வலுக்கு கேப் இல்லாமல் எந்த சைடு சில வேல்யூ கேப் இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணி ஒவ்வொரு லைனாக ஜாயின் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஹிஸ்டோகிராம். சரியா? இப்போ ஹிஸ்டோகிராம் எக்ஸ் வந்து 100, 95 வேறு வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஹிஸ்டோகிராம் எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர்லேருந்து எடுத்துக்கணும். ஸ்டார்ட் சின்ன வேல்யூ எங்கே இருக்குது, 22 to அடுத்த வேல்யூ எங்கே வரும், 30, 35 அந்த மாதிரி வேல்யூஸை மாற்றிக்கிட்டே வரும். 22னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுது. 22 ஸ்டார்ட் பண்ணுது. அடுத்து இங்கே 60 வரைக்கும் முடியுது. 60 to 70 நம்பர் இல்லை, அதனால் 70லேருந்து ஆரம்பிக்குது. 70லேருந்து 100 வரைக்கும் முடியுது. இந்த மாதிரி பிட்டாக காட்டும். இதுதான் ஹிஸ்டோகிராம். அடுத்தது சப்லோட்ஸ். ஏற்கனவே இங்கே சப்லோட்ஸ்னால் பார்த்தோம்ல, சப்லோட்ஸ் இந்த கமாண்டில் இருக்குல்ல, சப்லோட்ஸ் கமாண்டு, அது என்னன்னு அங்கே டெஃபினேஷன் இருக்குது. ஓகேவா? சப்லோட்டோட அங்கே டெஃபினேஷன் வந்து இங்கே இருக்குது. சப்லோட்னா சப்லோட் கமாண்ட்ஸ் அலோட் யூ டு ஸ்ப்ளிட் த கிராஃப் விண்டோ இன்டு சப் விண்டோ. கிராஃபை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னா, சப் விண்டோவாக இப்போ ஒரு கிராஃப் இருக்குது, அந்த கிராஃபுக்கு துணை கிராஃப்னு ஒன்று போட்டு அதை 2ஆக பிரிச்சிடுறாங்க. ஓகேவா? இதை பற்றி நாளைக்கு பார்ப்போம்.
இன்னையோட 11 மணி ஆயிடுச்சு.